ஜஸ்ட் 5 மினிட்ஸில் மொபைல் ஃபோனில் வந்து பேனர் எப்படி எடிட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபிக்ஸட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸட் ஆப்பை ஓப்பன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வரும். அதில் பேக்ரவுண்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் சூஸ் பண்ணதும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ண போகிறேன். அந்த பேக்ரவுண்ட் இமேஜோட லிங்க்கை வந்து நான் கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே லிங்க்கில் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜை வந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்க. செட் பண்ணிட்டு இப்போ வந்து ஆட் ஃபோட்டோன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணக்கூடிய ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ண இந்த ஃபோட்டோவை வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் மேலே அந்த பர்சன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ ப்ரஷ்ஷை வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த ரெட் கலர் வந்து ஃபில் ஆகாத இடத்துலாம் ப்ரஷ்ஷால் நீங்கள் ஃபில் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து முழுசாக கட் அவுட் ஆகி வரும். ப்ரஷ் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த டிக்கை வந்து கிளிக் பண்ணால் ஃபோட்டோ இந்த மாதிரி ஃபுல்லாக கட் ஆகிட்டு வந்துடும். இப்போ இந்த பிக்கை வந்து நான் எடிட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். மேலே எரேசர் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு எரேசரை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த சைஸு ஒப்பாசிட்டி ஹார்ட்னஸ்ன்னு இருக்குது பாருங்கள். சைஸ் வந்து நான் செட் பண்ணுற மாதிரி இந்த 71, ஒப்பாசிட்டி வந்து 52, ஹார்ட்னஸ் வந்து ஒரு 27, 25 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த பிக்கை வந்து இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லைட்டாக எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிக்கை வந்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து திரும்ப ஆட் ஃபோட்டோன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பர்த்டேக்கு விஷ் பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜோட லிங்க்கு உங்களுக்கு நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே லிங்க்கில் கொடுப்பேன், அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை நான் செட் பண்ணுற மாதிரி இப்போ செட் பண்ணுறேங்க. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் எடிட் பண்ண உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு 5 to 6 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி பேனர் எடிட் பண்ணிடலாம். இப்போது மறுபடியும் நம்ம வந்து ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணுற இமேஜை வந்து நான் தேவையான அளவுக்கு கிராப் பண்ண போகிறேன். அந்த மாதிரி நீங்களும் கிராப் பண்ணுங்கள். கீழே வந்து கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ எனக்கு 3 பாக்ஸ் மட்டும் போதும், அதனால் நான் 3 மட்டும் கிராப் பண்ணிக்கிறேன். மேலே டிக் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டா அந்த மாதிரி வந்துடும் கட் ஆகிட்டு. இந்த இமேஜை வந்து இந்த மாதிரி கீழே செட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா நீங்களும் இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக எடிட் பண்ணலாம். அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேனர் எடிட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே உங்களுக்கு நான் வீடியோ கீழே லிங்க்கில் கொடுத்துருப்பேன், அதை மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஷேப்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் இருக்கும், அது இந்த மாதிரி வரும். வந்தது இந்த மாதிரி மேலே கார்னரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டும் நம்ம திரும்ப ஆட் ஃபோட்டோக்கு தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இமேஜ் வந்து பர்த்டே டேட்டு. இதை எப்படி ஆட் பண்ணலான்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் மல்டிப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். டேட் லைட்டாக தெரிகிற மாதிரி, ரொம்ப டார்க்காகவும் வேணும், அதனால தான் இந்த மாதிரி மல்டிப்ளை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி செட் பண்ணதும் மறுபடியும் நம்ம ஆட் ஃபோட்டோவில் போயிட்டு நம்ம எம்டியாக வச்சுருக்க அந்த பாக்ஸ்லேயும் அந்த ரவுண்ட் ஷேப்லேயும் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ அந்த எம்டியாக இருக்கிற பாக்ஸ்லேயும் அந்த ரவுண்ட் ஷேப்லேயும் அப்படியே ஆட் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இப்போ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஷேப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் கீழே ஏதோ ஷேப் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு ரவுண்ட் ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இமேஜில் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பு கரெக்டாக ஃபுல்லாக வர மாதிரி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க, இந்த மாதிரி கட் ஆகிட்டு வரும். இந்த இமேஜை வந்து அந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாராச்சும் பர்த்டே வந்தால் இந்த மாதிரி சிம்பிளாக அப்படியே எடிட் பண்ணி நீங்கள் ஸ்டோரி போடலாம், நல்லாயிருக்கும். இந்த எடிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு இப்போ அந்த பாக்ஸ் ஷேப்பில் வந்து நம்ம ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு எப்படி நீங்கள் ஆட் பண்ணணுன்னா இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் அந்த ஷேப்லேயே தான் போகணும். ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க.
ஷேப்பில் போயிட்டு இந்த டைம் வந்து அந்த பாக்ஸ் ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செகண்டாக இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் ஷேப்புக்குள்ளே உங்கள் ஃபோட்டோவை வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு மேலே இருக்கிற டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் அந்த இருக்கிற 3 பாக்ஸ்லேயும் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி பேனர் எடிட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு அந்த டவுட்டுக்கான ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவேன். ஃபைனலாக நீங்கள் எடிட் பண்ணி முடித்தா நீங்கள் சிஸ்டத்தில் லேப்டாப்லாம் எடிட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த லுக்லேயே உங்களுக்கு கரெக்டாக வரும். உங்களுக்கு டைமும் அதிகம் ஆகாது. 5 to 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். சீக்கிரம் எடிட் பண்ண கற்றுக்கிட்டா. நெக்ஸ்ட்டு எல்லாம் ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டு மேலே இருக்கிற டிக்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த ஏரோ இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணால் கேலரியில் வந்து ஃபோட்டோ சேவ் ஆகிடும். கீழே ஃபஸ்ட் ஆப்ஷனாக டூல்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கிராப்பை வந்து செலக்ட் பண்ணுங்கள். கிராப்பை செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜை வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு மேலே இருக்கிற டிக்கை கிளிக் பண்ணுங்கள். திரும்ப நீங்கள் வந்து இந்த இமேஜை வந்து கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம ஏகே எடிட்ஸ் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.